அன்புள்ள நமது கூட்டமைப்பின் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் மூத்த குடிமக்கள் நல சங்கத்தின் செயலாளர் ராமகிருஷ்ணனின் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புள்ள நண்பர்களே, இன்றைய தினம் நமது கோர்ட் நடவடிக்கைகள் சம்பந்தமாக நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். அதை நேரடியாக பார்க்கலான்னு சொல்லிட்டு எனக்கு அந்த லைன் கிடைக்கல. இந்த நேரத்தில் பார்த்து நம்ம தலைவருக்கு அது கிடைச்சிருக்கு. அதை ஃபுல்லாக அவர் பார்த்து அதோட விவரங்களை சேகரித்து வச்சுருக்கிறாரு. அதனால் நான் நம்ம தலைவர் வீட்டுக்கே நாங்கள் 2 பேருமே இன்றைக்கி அந்த வீடியோவை போட்டுறோம். முழுக்க முழுக்க தலைவர் தான் அதை சொல்லுவார். ஏன்னா அவர் தான் அதை ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருக்கிறாரு. அதை இன்றைக்கி அவர் சொல்லுவார். எல்லோரும் கவனமாக கேட்டு நாங்கள் இப்போ அடுத்த ஒரு செட்டில்மெண்ட் சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுவோம். என்ன நடக்க போகுது, அல்லது எப்படி இந்த நடவடிக்கைகள்லாம் நமக்கு வந்தது, யார் நம்மளை ஏமாத்தினா, கம்பெனி ஏமாத்தினாங்களா, கவர்மெண்ட் ஏமாத்தினாங்களா, ஆரம்பத்தில் இருந்தே நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் அந்த வீடியோவை நம்ம பின்னால் போடுவோம். இன்றைக்கி நடந்த கோர்ட்டு நடவடிக்கைகள் சம்பந்தமாக தலைவர் அவர்கள் அது விவரமாக நமக்கு கூறுவார்கள். தலைவர் பேச்சை கேளுங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் சுந்தர் தியாகராஜனின் கனிவான காலை நேர வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைக்கி 10 மணிக்குன்னு நீதியரசர் சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கி 10 மணிக்கு நீதிமன்றம் ஸ்டார்ட் ஆகலை. நீதியரசர் கொஞ்சம் தாமதமாக வந்திருப்பார் நான் நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. 10:30 தான் வந்தார். 10:35 தான் வழக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் காரசாரமான விவாதம் நடந்தது. இன்றைக்கி ஆரோக்கியமான விவாதங்கள் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு தொடர்ந்து நீடிச்சுது. 10:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது நல்லா போய் ஒரு 11:30 வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஃபுல்லாக நடந்திருக்குது. ஸோ நல்ல வாதம் நடந்தது. அதை பற்றி நான் இப்போ விரிவாக சொல்கிறேன். ஆரம்பத்தில் தொடக்கத்தில் நிறுவனத்தின் வழக்கறிஞர் தான் பேசினார். ஏற்கனவே சொன்ன மாதிரி தொடக்கத்தில் அந்த டேம்பிட் கோர்ட்டு வழக்கை பற்றி முதல்ல பேசணும். அதுக்கப்புறம் எம்எஸ்டிசி தரவில் கேட்கணும், ஏழை எப்படி போய்ட்டு கேட்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றதான் பேசணும்னு சொல்லி நீதியரசர் சொல்லியிருந்தார். அந்த ஹைரார்கி ஆர்டர் படி இன்றைக்கி முதல்ல டேம்பிட் கோர்ட்டை பற்றி தான் நிறுவனத்தின் வழக்கறிஞர் பேசினார். அந்த 13/14/2026 வழக்கு நடந்துட்டு இல்லையா, இப்போ சார்ஜ் பண்ணியிருக்காங்க இல்லையா, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கேஸ் நடந்துட்டு இல்லையா. அதில் முதல் கேஸ் முதல்ல கேஸ் கொடுத்தவர் அது 75 லட்சம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. அது 13/2026, 14/2026 அதே மாதிரியே வழக்கு. இது அந்த வழக்கில் கிட்டத்தட்ட சாட்சிகள் பார்த்தீங்கன்னா 16 பேர் தான் சாட்சி. அந்த 13/2026க்கு 14 பேர், அந்த 14/2026க்கு 2 பேர் தான் சாட்சி அப்படின்னு சொல்லி நிறுவனத்தின் தரப்பு வழக்கறிஞர் சொன்னார். அப்போது பிபி குறுக்கிட்டு, இல்லை நாங்கள் சாட்சிகளை விசாரிக்கல, இப்போ ஒன்லி அதை அக்யூஸ்களை மட்டும் தான் நாங்கள் கூப்பிட்டு விசாரிக்கிறோம், இதுக்கு தள்ளி போடக்கூடாது, ஒத்தி வைக்கக்கூடாது அப்படின்னு அப்ஜெக்ஷன் சொன்னார். நிறுவனத்தின் தலைவர் ஏன் அப்படி ஒத்தி வைக்கணும்னு சொல்லியிருப்பாருன்னா, நினைக்கிறேன் அவங்க 2 பக்கம் போன் இருக்கு இல்லையா, மதுரைக்கும் இங்கேயும் வழக்காடு அலையணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கலாம். ஏற்கனவே சென்னையில் நடக்கிறத வாரம் நடக்கிறத 2 வாரத்துக்கு வைக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. அதெல்லாம் நீதியரசர் ஒத்துக்கலை, இது வரைக்கும் ஒத்துக்கலை. ஸோ அதனால் இந்த சமயத்தில் உடனே நான் அதை நான் தள்ளி வைக்க மாட்டேன். அவர் நிறுவனத்தில் கேட்டாலும் 2 மாதம் தள்ளி வைங்கயா அப்படின்னு கேட்டார். அதாவது ஜட்ஜையா பார்த்து 2 மாதம் தள்ளி வைங்க, இந்த ஏழை நடைமுறைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ட்ரையல் கோர்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். நீதியரசர் அதை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், நீங்கள் 10ஆம் தேதி போய் அட்டன் பண்ணுங்கள், 10/8 திங்கக்கிழமை இது வாய்தா வருது அந்த டேம்பிட் கோர்ட்டில், அதை போய் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், நம்ம அதுக்கப்புறம் நான் ஒரு ஆர்டர் போட்டு ஒரு 2 வீக்ஸ் நிறுத்தி வைக்க சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீதியரசர் சொல்லிட்டாரு. அப்புறம் எம்எஸ்டிசி தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த தேர்ட் ஃபேஸ் ஏலம் நடந்துருக்கு இல்லையா, 3ஆம் கட்ட ஏலம், அது 1162 பிளாட்டு ஏலத்துக்கு வந்திருக்குது. இப்போ இப்போ 2 நாளாக நடந்தது. அதில் 659 பிளாட்டு ஏலம் போயிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி போயிடுச்சு. பரவாயில்ல, 50%. அவர் என்ன சொன்னார், 1162 பிளாட்டில் 659 பிளாட்டு போச்சுனாங்க, மோர் தென் 50% ஏலம் போயிருக்கு. நல்ல ஆரோக்கியமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி நீதியரசர் சந்தோஷப்பட்டார். அப்புறம் இந்த 8260 ரூபா கட்ட சம்மந்தம் கேட்டார். அதில் 92 பேர் தான் கட்டியிருக்காங்க, இன்னும் 1227 பேர் கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீதியரசர் வழக்கம் போல டைம் கொடுத்துட்டு, அதில் பாதிப்பு வரும் அவங்களுக்கு அந்த லேபரேட்டரியில் கழிக்கும் சொல்லி ஃபைன் கூட சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த பெனால்ட்டிலாம் தவிர்க்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு.
அடுத்து வந்து இப்போதைக்கு ரெடியாக இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அடுத்த கட்ட ஏலத்துக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். ஏற்கனவே வந்து 14% சொன்னபடி சனிக்கிழமை ஏலம் கொடுக்கணும் முடிவு பண்ணியிருந்தாங்க இல்லையா, நாளைக்கு ஏலம் கொடுத்துலாம், இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு வெளிவர மாதிரி பத்திரிகையில் வெளிவர மாதிரி கொடுத்துலாம்னு சொல்லி சொல்லும்பொழுது 16 ப்ராப்பர்ட்டிஸ் போன வாரம் சொன்ன மாதிரி அதே மாதிரியே கம்பெனியில் இருந்த இந்த வாட்டியும் சொன்னார். 16 ப்ராப்பர்ட்டிஸ் ரெடியாக இருக்குது. ஆனால் அதில் வந்து 1 to 12 வந்து எங்களுக்கு அட்மிஷன் கிடையாது, 12 to 16 அப்ஜெக்ஷன் நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி சொன்னார். ஏன்னா 12 to 16 வந்து அதில் வந்து வேல்யூ கம்மியாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அது வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா போடி ரிசார்ட்டு ஐட்டம் நம்பர் 5 நினைக்கிறேன். இந்த போடி ரிசார்ட் வந்து 12 கோடியே 65 லட்சத்துக்கு வேல்யூ போட்டிருக்காங்களாம். 12 கோடியே 65 லட்சத்துக்கு வேல்யூ போட்டிருக்காங்களாம். அதை வந்து இது 50 கோடி சொத்து பெறும் அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து பார்ட்டின் பர்சனாக பேசினார். 50 கோடி பெறும் கம்மியாக போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. அப்போ வந்து நீதியரசர் என்ன சொன்னார்னா, அதிகமாக ஏலத்தை அமௌண்ட்டை கூட்ட மக்களுக்கு நல்லது தான். அவர் நல்ல அபிப்பிராயத்தில் இருக்காரு. அதிக ஏலம் போச்சுன்னா அதிகமாக கொடுக்கலான்னு. ஆனால் 3rd வரமாட்டாங்கிறது தான் பெரிய சோகம். நமக்கு பெரிய சோகமே ட்ராபேக்கே இப்போ 3rd பார்ட்டி வரலாங்கிறது தான். இப்போ இந்த போடி ரிசார்ட்டை வந்து 50 கோடி பெறும் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொன்னார். நமக்கு மூத்த குடிமக்களுக்கு என்ன பயனா, ரொம்ப அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா பாதிக்கப்பட்டவங்களும் எடுக்க முடியாது, 3rd பார்ட்டி எடுக்க முடியாது. 3rd பார்ட்டிக்கு அவர் கிளியராக சொல்லிட்டாரு. 3rd பார்ட்டி அவரும் சொல்லிட்டாரு, ரொம்ப ஓவராக வச்சேன்னா 3rd பார்ட்டி வர முடியாது. ஏன்னா அவன் வந்து பியூராக வந்து ஒயிட் மணி தான் கணக்கில் காமிக்கணும், இது வந்து பிளாக் மணி வச்சு எடுக்க முடியாது. அதனால ரொம்ப அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணாலும் அவங்க 3rd பார்ட்டி வரமாட்டாங்கிற மாதிரி அவர் அதை வாயிலே சொல்லிட்டார் நீதியரசர். இப்போ இவங்க பண்ணுறது எல்லாமே என்ன, எதுக்கு போய் நிற்கணும்? நாங்கள் மூத்த குடிமக்கள் பயப்படணும்னா 12 கோடியே 65 லட்சம் போட்டிருந்தாங்க இல்லையா, அதுவாது ஏலத்துக்கு எப்படியாவது நம்ம பாதிக்கப்பட்டவங்களா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதை இப்போ வந்து அப்செட் ப்ரைஸாக 25 கோடி வச்சுட்டாங்க. ஏன்னா அவர் 14% சொன்னவர் வந்து எதிரிலே வந்து ஒரு ஏக்கர் வந்து 8 கோடி 3 கோடிக்கு போகுது. ஒரு ஏக்கரு 3 கோடிக்கு போகுது. போடி ரிசார்ட் வந்து 8 கோடி, 8 × 3 24 கோடி, 25 கோடி ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நீதியரசர் சொல்லிட்டார். இப்போ என்ன நடக்கும்னாக்கா, இப்படி அதிகப்படுத்தி ஃபிக்ஸ் பண்ணதுனால பாதிக்கப்பட்டவர்களும் ஏலம் எடுக்க முடியாமல் போயிடும். ஒயிட் மணி கொடுத்து வெளியேருந்து எடுக்க வர மாட்டாங்க. அப்போ என்ன நடக்கும்னு நம்ம பயப்படுறோன்னா, இப்போ யார் வந்து அதை வச்சுருக்காங்களோ அந்த போடி ரிசார்ட்டை அவங்க கையில் தான் தொடர்ந்து இருக்கும் தான் நம்ம நம்புகிறோம். அப்படியே ஒருவேளை ஏலம் எடுத்தாலும் எப்போ நமக்கு கைக்கு வருதோ அதாவது எடுக்கிறவங்க கைக்கு வருதோ அப்போ இருந்து தான் கை மாறும். அது வரைக்கும் இப்போ யார் ஆண்டை அனுபவிச்சுட்டு இருக்காங்களோ, யார் வந்து அதை வந்து நிறுவன தரப்பில் வச்சுட்டு இருக்காங்களோ அந்த நிறுவன தரப்பு தான் அதை திருப்பி தொடர்ந்து வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, நடத்திட்டு இருப்பாங்க. அது கேட்குறவங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. அந்த 12 ப்ராஜெக்ட்டு ஓகே சொன்னார் இல்லையா, அந்த 15 அதில் வந்து இன்னும் 9 ப்ராஜெக்ட்டு இந்த பூல் சியில் வந்து 9 ப்ராஜெக்ட் ரெடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த 9 கூட்டா 24 ப்ராஜெக்ட் வந்துடும். அதில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்காரு. இந்த 16ல் வந்து 15ல் வந்து 1 அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஒன்று வந்து ட்ரஸ்ட்டு பேரில் இருக்குது. இந்த எஜுகேஷனில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நேக்க ட்ரஸ்ட்டு பேரில் வந்து வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ட்ரஸ்ட்டுக்கு பணம் எங்கேருந்து வந்தது? இந்த வெளிநாட்டிலேருந்து தான் வந்தது. ட்ரஸ்ட்டுக்கும் நம்ம படம் தான், நம்ம படத்தை வச்சே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ட்ரஸ்ட்டுன்னு பேரை மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். இந்த நிறையா வந்து இது இந்த செல் கம்பெனி வச்சுருக்காங்க இல்லையா, அஸ்டினோ, அப்புறம் வந்து டெட்ரா குளோபல், அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க. அந்த மாதிரி சிஸ்டர் கன்சர்ன் மாதிரி வைக்காமல் இதை வந்து ட்ரஸ்ட்டாக மாற்றிட்டாங்க. அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு பிளான் பண்ணி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. ட்ரஸ்ட்டில் இருக்கா அதை எடுக்கக்கூடாதுன்னா அதை நீதியரசர் அதை வந்து அதை விட்டுருங்க, பரவாயில்ல, மீதி வந்து விளம்பரம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த கட்ட ஏலத்துக்கு. ஸோ அடுத்த கட்ட ஏலத்தில் வந்து போடி ரிசார்ட்டும் வரப்போகுது. இதில் வந்து சிவகங்கையில் வந்து ஒரு அரசருங்கிற இடத்துல வந்து ஒரு டிரைவிங் ஹோட்டலு, அதுவும் வந்து வேலை கம்மியாக போட்டிருக்காங்கன்னு 14% சொன்னார். 8 கோடிக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு. அதையும் கடைசியில் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஒத்துக்கிட்டாரு. ஓகே தான், சரியாக தான் போட்டிருக்காங்கன்னு. கம்பெனி லாயர் நோ அப்ஜெக்ஷன் சொல்லிட்டாரு. 14% வந்தவரும் சரி ஓகே அப்படின்ட்டார். அதனால் இவங்க எப்படி பேசுகிறாங்க என்னன்னே தெரியல. அப்புறம் விக்டிம் கவுன்சில் ஒரு ஒரு லேடியை போட்டிருக்காங்க. ஒரு சிறு வயசு தான் அவங்களுக்கு, யங்ஸ்டர் வழக்கறிஞர், அட்வொகேட்டு. அவங்க வந்து பேர் நேத்ரான் பேர். அவங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும் பொழுது ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டேன்ட்டார். அவருனா கரெக்ட் தான், ஃபோன் நம்பர் கொடுத்தா எல்லாரும் ஃபோன் பண்ணுவாங்க. எல்லா பாதிக்கப்பட்டவங்களாம் ஃபோன் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ ஆனால் வந்து இந்த சமயத்தில் வந்து அவங்க வந்து ஒரு பாயிண்ட்டை வச்சாங்க, நல்ல வேல்யூபிள் பாயிண்ட்டை வச்சாங்க. என்ன பாயிண்ட் வச்சாங்கன்னா,
குரூப் பிட் பண்ணும்பொழுது யார் பிட்டரோ யார் பேரில் பிட் பண்ணுறாங்களோ அவருடைய 100% பாண்டை கழிச்சிட்டு அதுக்கு அப்புறம் தான் பேலன்ஸுக்கு வந்து நண்பர்கள் குடும்பத்தார் வந்து குரூப்பு சேர்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இஓடபிள்யூ சொன்னதாக அவங்க சொன்னாங்க. அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீதியரசர் சொல்லியிருக்கிறாரு. அந்த சமயத்தில் விக்டிம் கவுன்சில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அமிக்கஸ் கியூரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் அந்த அந்த இலவச சட்ட மையத்துலேருந்து வந்திருக்காங்க இல்லையா வழக்கறிஞர் நமக்காக, அமிக்கஸ் கியூரி நேத்ரா அவங்க பேர். அவங்களுடைய மெயில் ஐடி வேணும்னு ஒருத்தர் கேட்டார். அது வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய நண்பர் அழகர்சாமி, லாயர் அழகர்சாமி. உண்மையிலே அருமையான கேள்வி அது. ஏன்னா அவர் கேட்டார், அது வந்து நல்ல கேள்வி. அது கேட்டதுனால நமக்கு எல்லாத்துக்கும் பயன் கிடைக்கும். அந்த இதை வந்து நான் ஆர்டர்லேயே டைப் பண்ணிடுறேன், அவங்களுடைய இமெயில் ஐடியை இந்த ஆர்டரில் வரக்கூடிய ஆர்டரில் இன்றைக்கி நடந்த வழக்குடைய ஆர்டர் காமன் ஆர்டரில் நான் சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பூல் சியில் வந்து 7 ப்ராப்பர்ட்டிஸு இன்னும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இவர் சொல்லியிருக்கிறாரு, கம்பெனி லாயர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு 10 மெமோவை வந்து ஒரு லாயர் அட்வொகேட் ஃபைல் பண்ணாங்க. 10 மெமோ பாருங்கள், 10 மெமோ. இது டைரெக்டாக இஓடபிள்யூ போய் தீர்க்க வேண்டியதுங்க. இது பாருங்கள், இதனால் என்ன நடக்குன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு மேலும் பண விரயத்தை உண்டு பண்ணுது. ஒரு வழக்கறிஞரை பிடிச்சி நம்ம மெமோ ஃபைல் பண்ணால் அவங்க வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 தான் கேட்பாங்க ஒரு மெமோவுக்கு. இப்போ 10 மெமோ ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க. அது 10 மெமோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெமோ பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆக்ஷனை பற்றி சொன்னாங்க. ஒரு 2 இது வந்து அலாட்மெண்ட் பற்றி பேசுனாங்க. ஒன்று வந்து டைப்பிக்கல் எரர். இந்த மாதிரி 10 விதமான 5 வந்து இது வந்து ஜாயிண்ட் பிட்டை பற்றி பேசுனாங்க. ஒன்று வந்து டைப்பிக்கல் எரர். இந்த டைப்பிக்கல் எரருக்கு நம்ம ஏற்கனவே கேட்டோம். அது வந்து அதை மாடிஃபை பண்ணுற மாதிரி ஒரு இதை கேட்டோம். அது வந்து கொடுக்கல, நீதியரசர் கொடுக்கல. அடுத்தபடியாக ஏஹெச் ப்ரொமோட்டர்ஸ்னு சிஸ்டர் கன்சர்ன், இவங்க நம்ம டேரக்டர்ஸாக நடத்திட்டு இருக்காங்க. இவங்க லேஸ்பட்ட ஆளு கிடையாது, நிறைய சொத்துக்கள்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிக்குது. ஏஹெச் ப்ரொமோட்டர்ஸ் சொல்லிட்டு அருண் அண்ட் பழனிவேல் 2 டைரக்டர் நடத்திட்டு வராங்களாம். அவங்க வந்து 23 கோடி சொத்தை விற்றுருக்காங்க. இதை ஒருத்தர் சொன்னார். அருமையாக அந்த மாதிரிலாம் கொஞ்சமாக இப்போ வெளியே வருது. இப்போ 14% பேச கொஞ்சமாக வெளியே வருது. ஏஹெச் ப்ரொமோட்டர்ஸ் அருண் பழனிவேலுங்கிற 2 டைரக்டரு அவங்கள வந்து கைது பண்ணணும், அவங்க வந்து சொத்தை விற்றுருக்காங்க, அதெல்லாம் வந்து கையகப்படுத்தணும்னு சொல்லி இன்றைக்கி வெளியே வந்திருக்குது. அப்புறம் ராஜான்னு ஒருத்தர், ராஜா 3 பேரில் அவங்க ராஜா ராஜா பரணிதரன், கலையரசி, சுஜாதா, இந்த 4 பேரும் எல்லாமே லீடர்ஸ். இவங்க விக்டிம்ங்கிற பொருளில் இப்போ வந்து லாயர் வச்சுருக்காங்க. இவங்க வந்து லீடரு. இவங்க வந்து 30 கோடிக்கு சொத்து வச்சுருக்காங்க. எவ்வளவு? 30 கோடிக்கு சொத்து வச்சுருக்காங்க. அந்த சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. அதை வந்து அவர் ஏவி கேட்டிருக்காரு. என்ன ஏவி? முன்ஜாமீன் கேட்டிருக்காரு. அதை ரஜினி மேடம் கடுமையாக ஆட்சேபம் தெரிவித்தாங்க. ஏவி கொடுக்கக்கூடாது, அது அந்த கோர்ட்டுக்கு வந்ததுனால அங்கேருந்து இங்கே அனுப்பியிருக்காங்க. கான்பீர் கோர்ட்லேருந்து இங்கே அனுப்பியிருப்பாங்க. உங்களுக்கு இங்கே செட்டில்மெண்ட் நடந்துட்டு இருக்கனால இவங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா, கொடுத்தா செட்டில்மெண்ட் பாதிக்குமா உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு நீதியரசர் என்ன பண்ணார், அடுத்த வாரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அதுக்கு உள்ளே வந்து இது கைது பண்ணாமல் இருக்கிறதுக்கு இன்ட்ரீம் ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க லாயர் வச்சுருக்காங்க. அவர் லாயர் சொன்னார், ஆன்லைனில் சொன்னார். அதுக்கு ரஜினி மேடம் கடுமையாக ஆட்சேபம் தெரிவித்தாங்க. நிச்சயமாக அது வந்து இன்ட்ரீம் ஆர்டர் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் இன்ட்ரீம் ஆர்டர் போடல. இந்த ஒரு வாரத்துக்குள்ளார, அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளார அந்த 4 பேரை கைது பண்ணுறதுக்கு இஓடபிள்யூக்கு ரைட்ஸ் இருக்குது. கைது பண்ணாலும் பண்ணலாம், என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. அடுத்து விஷால் ப்ரொமோட்டர் R12. விஷால் ப்ரொமோட்டருங்கிறது நிறுவனத்தோட கன்சர்ன் தான் நினைக்கிறேன், சிஸ்டர் கன்சர்ன் தான் நினைக்கிறேன். அவங்க தான் இந்த சொர்ணபூமி போட்டான்னு நினைக்கிறேன் சார். சொர்ணபூமி விஷால் ப்ரொமோட்டர் அது இவங்க நடத்துகிறது தான். அதில் எதுவோ அது வேற ஆளுது மாதிரி விஷால் ப்ரொமோட்டர்னு வேறு ப்ரொமோட்டர் டையப் வச்சுருப்பாங்க. எல்லாமே ரியல் எஸ்டேட்டே இப்படி தானே. ரியல் எஸ்டேட்டே வந்து ஃபேக்கு தான். எல்லாமே வந்து டாக்குமெண்டேஷன் கரெக்டாகவே இருக்காது. எல்லாமே வந்து பவர் வாங்குவான், பத்திரம் பதிவு பண்ண மாட்டான், பவர் இப்படியே வச்சு ஓட்டிகிட்டு இருப்பானுங்க. அதேமாதிரி விஷால் ப்ரொமோட்டர்ஸ் வந்து நம்ம பணம் கொடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே சொல்லி கம்பெனி வழக்கறிஞரே சொல்லியிருந்தாரு. அதை வந்து இப்போ வந்து என்ன பண்ணிட்டாரு, டைம் கட்டார். யார்? கம்பெனியில் யார் டைம் கேட்குறாரு. இப்போ
சரி அது அப்புறம் பார்த்து அடுத்த வாரம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. 64 அக்யூஸ் மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அக்யூஸ் மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அப்போ வந்து பிபி என்ன சொன்னார், 2000 பேர் 2000 ஏஜென்ட்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு வந்து அவங்க டிரான்சாக்ஷனுடைய ப்ரூஃப் எங்களுக்கு வேணும், விக்டிம்ஸ் வந்து அவங்களுக்கு டிரான்சாக்ஷன் பண்ண ப்ரூஃப்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னார், பிபி சொன்னார். அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார். அப்போ ஏற்கனவே 812 பேர் கொடுத்துருக்காங்க இல்லையா, போன வாரம் கொடுத்தாங்க இல்லையா, ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கு எஃப்ஐஆர் போடணும் அவங்க பேரில் அப்படின்னு ஒருத்தர் ஒத்த கால நிற்கிறாரு. இது நிறுவனத்தினுடைய விருப்பமும் அதான் நினைக்கிறேன். ஏன்னா நிறுவனத்துக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் கொஞ்சம் சில பேர் இருக்கா, அவங்களெல்லாம் எப்படியாவது வழி கொண்டு வரணும்னு இந்த நிலைப்பாடு எடுப்பாங்க. அதை யார் மூலயமா சொல்லி கோர்ட்டில் பேச வைக்கிறாங்கிறது மூத்த குடிமக்கள் சங்கத்தினுடைய நிலைப்பாடு, நம்மளுடைய எண்ணம். அப்புறம் அந்த வழக்கறிஞர் வந்து 9:30 மணிக்கு வந்து பார்க்கணும். அதான் அடுத்த பாயிண்ட் வருது. அந்த பார்ட்டின் பர்சன்லாம் என்ன சொல்லியிருக்காங்க நீதியரசர், பார்ட்டின் பர்சன்லாம் நீங்கள் 9 மணிக்கே வந்துடுங்க நீதிமன்றத்துக்கு. அந்த 9 மணிக்கே அந்த லாயர் அங்கே இருப்பாங்க, யார் நேத்ராங்கிறவங்க, அந்த சொன்னா இல்லையா அந்த அமிக்கஸ் கியூரி, அதாவது இலவச சட்ட மையத்திலேருந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்க அங்கே வந்துடுவாங்க. 9 மணிக்கே நீங்கள் என்ன பேசணுங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க. இந்த முதல் வாரங்கிறதுனால உங்களை நான் அலோவ் பண்ணியிருக்கேன் பேசுகிறதுக்கு, அடுத்த வாரத்துலேருந்து அவங்க தான் பேசுவாங்க. நான் ரொம்ப அதை ஒரு வார்த்தையை சொன்னாங்க நீதிபதி, நான் நல்லா ரசித்து அதை கேட்டேன். நீதிமன்ற பாஷையில் பேசுவாங்க அவங்க. யார்? அட்வொகேட்டுக்கு நீதிமன்ற பாஷையில் பேச தெரியும். லார்ட்ஷிப்பு, மை லார்ட் இப்படிலாம் அவங்க பேசுவாங்க. நம்ம வந்து ஐயா, சாரு அல்ல ஒன்றுமே சொல்லாமல் பேசுவோம், டேபிளை தட்டி பேசுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். நமக்கு தெரியாது, அந்த பாஷை தெரியாது. நம்ம வந்து வக்கீலுக்கு படிக்கலை. அவர் அந்த வார்த்தை எனக்கு சொன்னார். அதனால அந்த அமிக்கஸ் கியூரியை வந்து நேத்ரா மேடத்தை வந்து நீங்கள் காலைல 9 மணிக்கே பார்த்து உங்களுடைய கோரிக்கைலாம் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து மெயிலையும் கொடுக்கலாம். நீங்கள் மெயிலையும் உங்களுடைய கோரிக்கை அனுப்பலாம், என்ன பேசணுங்கிறத. அல்லது நேரில் வந்து 9 மணிக்கு வந்து கூட பேசுனீங்கன்னா அவங்க உள்ளே வந்து 10 மணிக்கு வந்து பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்கன்ஃபார்ம்டு விஷயமா வந்து பிபி சொன்னார், கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க நிறுவனம். ஏன்னா அன்கன்ஃபார்ம்டு கம்பெனி நிறைய வந்து கேட்குறாங்க, எங்ககிட்ட மக்கள் வந்து கேட்குறாங்க. இதை இவங்க தான் சரி பண்ணால் அது வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பிபி சொன்னார். அதுக்கு நீதியரசர்கிட்ட கம்பெனியில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் டெய்லி 2 பேர் அனுப்புகிறோம், அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளை பொறுத்தவரை இந்த அன்கன்ஃபார்ம்டு விஷயம் வந்து ஓயவே ஓயாது, கடைசி வரைக்கும் இருக்குது. ஏன்னா நேற்று ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் கடைசியில் தான் போட்டாங்க, திருச்சி தான், அவங்க கடைசியில் தான் போட்டோம், அது போட்டப்போ எனக்கு வந்து டெம்பரரி ரிசிப்ட் தான் கொடுத்துருக்காங்க, அதை வந்து அன்கன்ஃபார்ம்னு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க, ஒரு லேடி. அப்போ நான் ஏற்கனவே நாங்கள் இவர்கிட்ட ஐஓட்ட போய் கேட்டோம். ஐஓ யாருன்னா இப்போ டிஎஸ்பி, ஐஓ வந்து எஸ்பி, இப்போ டிஎஸ்பி ஆர்கிட்ட போய் கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, என்ன கொடுத்தாலும் பீஸா பேப்பர் என்ன கொடுத்தாலும் நாங்கள் அதை ஏற்றிடுவோம், கம்ப்யூட்டரில் அமௌண்ட்லாம் ஏற்றிடுவோம். அதை கன்ஃபார்ம் பண்ணுறது, அது அன்கன்ஃபார்ம்னு போடுறது நாங்கள் கிடையாது, நிறுவனம் தான் போடுறாங்க, அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படிங்கும்பொழுது நிறுவனம் வந்து ஏன் இப்படி வந்து இதை கன்ஃபார்ம்னு போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னாக்கா, நிறைய தவறுகள் நடந்திருக்கு தோழர்களே. நான் சொன்ன போலி பாண்டு, டெம்பரரி ரிசிப்ட், கடைசி நேரத்தை கொடுத்த பணத்தை உள்ளே கொண்டு கொடுத்துருக்க மாட்டான். அப்போ எப்படி அவன் கன்ஃபார்ம்னு போடுவான்? இவன் ஏஜென்ட்டு வாங்கின படத்தை கடைசி நேரத்தில் உள்ளே கொண்டு கொடுக்கணும் இல்லையா? ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு கொடுக்கலாம்னு வச்சுருந்துருக்கலாம். அப்போ நிறுவனம் முடங்கியிருக்கலாம். அப்போ அந்த பணத்தை கொடுக்காம இருந்திருக்கலாம்ல. டெம்பரரி ரிசிப்ட்லாம் ஒருத்தர் இந்த பார்கோட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்கோட்லாம் நான் கேள்விப்பட்டேன், ஸ்கேன் பண்ணால் ஒன்றுமே வர மாட்டேங்குதான், டம்மி பார்கோடு கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ அதனால் இது வந்து கடைசி வரை தொடர்கதையாக தான் இருக்கும். ஆனால் சங்கத்தின் உறுப்பினர்கள் கவலைப்படாதீங்க, நம்ம பேசி வாங்கிக்கலாம். அடுத்த வாயில வந்து நெக்ஸ்ட் வீக் 14 தேதி வருதா, இன்னைக்கு என்ன 7 தானே, 7 14, நெக்ஸ்ட் வீக்கு வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நடக்கும்னு சொல்லிட்டாரு. தோழர்களே, நீங்கள் இதில் இப்போ நீங்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒன்று, நாங்கள் 2 பேருமே கேட்டுக்கிறோம், இந்த பிரச்சனை எப்போ சார் முடியும், எப்போ சார் எங்களுக்கு பணம் கிடைக்கும், எப்போ சார் பணம் கிடைக்குன்னு எல்லா யூடியூப்லையும் யார் போட்டாலும் சரி, அது அழகசாமி போட்டாலும் சரி, தினகரன் போட்டாலும் சரி, அன்புநாயகம் போட்டாலும் சரி, இல்லை நாங்கள் போட்டாலும் சரி, தேனிக்காரங்க போட்டாலும் சரி, யார் கேட்டாலும் ஒரு ஆள் கேட்பார், எப்போ சார் எங்களுக்கு பணம் கிடைக்குன்னு கேட்குறாங்க. இது வந்து ஓரளவுக்கு நம்ம கையில் இருக்குங்க. ஏன்னா ஏலம் போனாதான், ஏலம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சாதான் ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் நமக்கு நிவாரணமாக நீதியரசர் பிரதேச சக்கரவர்த்தி கொடுப்பாரு. அப்போ தான் பதிவு பண்ணியும் கொடுப்பாரு. இல்லை முடிஞ்சாதான் பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி கொடுப்பாரு. இதில் பணம் உள்ளே வரணும், பணம் உள்ளே வரலாம், பணம் வேணுங்கன்னு கேட்டுருக்கவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ நம்ம கையிலையும் இது இருக்குது, சீக்கிரம் முடிகிறது, ஏலம் எடுக்கணும்.
தயவுசெய்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் எம்எஸ்டிசியில். அந்த 1180 ரூபா பார்க்காதீங்க தயவுசெய்து. இந்த 1180 ரூபா கொடுத்து தயவு செய்து இப்போ கையெழுத்துக்கு மூட்டு கேட்டுக்கிறேன், சீக்கிரம் இந்த இப்போ வழக்க முடியணுனாக்கா அதுதான் ஒரே வழி. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஏலம் எடுக்க ஆரம்பிங்க. நம்ம ஏற்கனவே ரிக்வஸ்ட் பண்ணிட்டோம், நிறுவனத்துக்கு எம்டிட்டையும் சொல்லிட்டோம், தலைவர்கள்லாம் எடுக்கணும்னு சொல்லுங்கள், லீடர்ஸ்லாம் ஏஜென்ட்ஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லுங்கள், ஏற்றி விடணும்னு சொல்லுங்கள், விக்டிம்ஸ் எடுத்துகிட்டு போட்டுன்னு சொல்லிட்டோம். அவங்களும் அதுக்கு செஞ்சுருக்காங்க. இப்போ கொஞ்சம் இந்த லீடர்ஸ்லாம் கொஞ்சம் ஏற்றி விடுற ஏழை வீரர்கள்லாம் இப்போ வர்றதில்லை. ஸோ அதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தயவு செய்து இதுதான் ஒரே வழி. இதை நம்ம தாமதப்படுத்த தீர்வும் தாமதம் தான் ஆகும். அதனால் எம்எஸ்சிசியில் பதிவு பண்ணிக்கோங்க, ஏலம் எடுங்க. வேறு வழியே இல்லை. நம்ம கப்பம் கட்டி தான் அவனு 8260 ரூபா. ஏன்னா அந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டானுங்க. புகார் போங்கன்னு கொண்டு வந்து விட்டவெல்லாம் இன்னைக்கு அதுக்கு வந்து பரிகாரம் தேடிட்டு இருக்கிறான். கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு பேசுகிறான், பரிகாரம் தேடுறான். எல்லாத்தையும் வேன்லாம் பிடிச்சி புகார் கொண்டு விட்டானுங்க. புகார் எண்ணிக்கை அதிகமாக தாமதமாகும் நம்ம சொல்லிட்டே இருந்தோம். அடிக்கடி சொல்லுவோம், நம்ம சொல்லிட்டே தான் இருப்போம். நான் ஜாகிரதைக்கு அப்படி தான் சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா காரணம் எனக்கு வயிற்றுச்சல். எனக்கு இவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, நம்ம பொறுமையாக இருந்து நம்ம நிறுவனத்தை வாங்கியிருக்கலாம். வாங்கி தான் நிறைய இழப்புகள் வந்து வந்திருக்காங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன், கேட்காம ஒன்று புகாருக்கு விட்டுட்டானுங்க. விட்டவங்களாம் இப்போ வந்து பரிகாரம் தேடிட்டு இருக்கிறான். நிறுவனத்தோடு இணைஞ்சு பரிகாரத்தை தேடுறாங்க, கோர்ட்டில் போய் பேசுகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. பேசட்டும், நம்ம கோர்ட்டில் பேசுகிறோம், நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது, பண்ணவும் மாட்டோம். ஆனால் என்ன நடக்குதுங்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரியும். அது வந்து இலவச இந்த அமிக்கஸ் கியூரி ஆகட்டும், அல்லது நீதியரசரி ஆகட்டும், யாருக்கிட்டே எங்களுக்கு நேரில் பார்த்து பேசுகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா நாங்கள் எல்லாத்தையும் புட்டு வச்சுருவோம். எங்களுக்கு எல்லாமே தெரியும். யார் என்ன பேசுகிறா, ஏன் இப்படி பேசுகிறாங்க, யார் சொல்லி பேசுகிறாங்க, எல்லாமே எங்களுக்கு தெரியும். நாங்கள் தெரிஞ்சு தான் அமைதியாக இருக்கிறோம். நாங்கள் நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் போவோம், கரெக்டாக போவோம். குறிப்பாக அந்த ஏக்கர் ஜெவிக்காக கண்டிப்பாக நம்ம வந்து அந்த அமிக்கஸ் கியூரியை போய் பார்க்க போகிறோம். சீக்கிரம் மீட்டிங் போடுவோம். நீங்கள் தயவுசெய்து திருச்சிக்கு வாங்க, மீட்டிங்கில் கலந்துக்குங்க. ஏக்கர் ஜெவி எத்தனை பேர் வந்தாலும் நம்ம அதனுடைய ஒரிஜினல் பத்திரத்தை நம்ம கேட்போம். ஏன்னா அதையும் இவங்க இதில் சேர்த்துட்டாங்கன்னா, பேரல்லாம் வரப்போகுது, செங்கல்பட்டுலாம் சொல்லிட்டாங்க. பேரல் எல்லாம் சேர்த்துட்டாங்கன்னா நம்மளும் சேர்த்து ஏலம் விட்டுவிட்டாங்கன்னா நீதியரசர் செக்ரட்டரி சொல்லிட்டாரு, அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணுன்ட்டாரு. நம்ம ஈஸி போடும்போது வேற எவனா ஏலத்தில் எடுத்துகிட்டு போயிருந்தானா அவனும் நம்மளும் சேர்ந்து நம்ம கோர்ட்டுக்கு அழைஞ்சிட்டு இருக்கணும். நமக்கு தேவையில்லாத செலவு, அலைச்சல். அதனால் அதெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்களா, அட்டாச்மெண்ட் பண்ணாமல் இருக்காங்களா, நம்ம சொத்துக்களெல்லாங்கிறது பார்க்கணுனாக்கா ஏக்கர் ஜெவிக்காக நாங்கள் போடுற மீட்டிங்கில் நீங்கள் வந்து கலந்துக்குங்க. இன்னும் ஒரு 10-15 நாளில் கண்டிப்பாக நாங்கள் போட்டுருவோம். போட்டு முடிச்சப்போ உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் வாங்கி நம்ம நீதிமன்றத்தை அணுகும் என்று கூறிக்கொண்டு முடிக்கிறோம். நன்றி, வணக்கம் தோழர்களே. வணக்கம், நன்றி. வணக்கம்.